கடையில் மட்டும்தான் கிடைக்குமா என்ன? வீட்டில் நாமளே அசால்ட்டா செஞ்சிடலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 2 பெரிய வெங்காயம், அப்புறம் 1 கை கருவேப்பிலை, 1 கை கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாமளே செஞ்சிடலாம். மசாலா டீ 1 டம்ளர் மசாலா டீ, அப்புறம் இந்த தூள் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா சாப்பிட்டு உங்களையும் பாராட்டி தள்ளுவாங்க. வாங்க, கடாயில கொஞ்சமா 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு ஈக்குவலா 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா சால்ட்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 கொத்து கொத்தமல்லி. இப்ப 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், அப்புறம் மிளகு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மிளகு பொடி காரத்துக்கு வேணா ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய விருப்பம்தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் லைட்டா கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் கை விடாம பிசைஞ்சுக்கோங்க. இந்த வெங்காயம் ஒன்னோட ஒன்று ஒட்டி, அந்த மாவு வெங்காயம் எல்லாமே ஒட்டி அது ஒரு பஜ்ஜி பதத்துக்கு வரணும். தண்ணி சேர்க்கவே கூடாது. இந்த வெங்காயத்துல இருக்கிற தண்ணியே போதுமானது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி கருவேப்பிலை மேலாப்புல தூவிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதை நல்லா உதிரி உதிரியா இருக்கிறது கொஞ்சம் அது அப்படியே தனித்தனியா வர மாதிரி சேர்க்கணும். இதை நல்லா பிசைஞ்சு ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. பெருங்காயம் லைட்டா ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் வேணும்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமானா சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லாட்டினா சேர்க்க வேண்டாம். மஞ்சள் தூள் சேர்க்காமலே எனக்கு டேஸ்டா வந்தது. இந்த பக்குவத்தை நீங்க வச்சுட்டு இப்ப கடாயில எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றி நல்லா காய வச்சிருக்கேன். கடாயில எண்ணெய் காஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப எண்ணெய் நல்லா காயட்டும். பபுள் நல்லா காயிற ஸ்டேஜ்ல, கொதிக்கிற ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த மாவு வேகிற அளவுக்கு அந்த பக்குவத்துல நீங்க கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா இப்படி போட்டு எடுத்துட்டு சூடா எண்ணெய் வடியவும் நல்லா சர்வ் பண்ணுங்க. இந்த மாவை நீங்க நல்லா போட்டு எடுக்கும் போது ரொம்பவே சூப்பரா அந்த கலர் மாறி ப்ரௌன் கலர்ல ஆகணும். ஒயிட் கலர்ல இருக்கிறது ப்ரௌன் கலர்ல ஆகணும். நல்லா அந்த திக்னஸ் கொடுக்கணும். இல்ல வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்க கொஞ்சமா பஜ்ஜி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது மசாலா டீ இல்ல காஃபி இதோட வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அடிப்பொலியா இருக்கும். ரொம்பவே சூப்பரா சிம்பிளா வீட்ல ஹெல்தியா செய்யற ஸ்நாக்ஸ் இதுதான். ஆயில் எந்த அளவுக்கு உங்களுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். இதை நீங்க நார்மலா எல்லா நாளுமே செஞ்சு சாப்பிடலாம். எல்லாரும் விரும்பி கேட்பாங்க, கொண்டா கொண்டான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்களும் செஞ்சு செஞ்சு போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும். நீங்க எல்லார்ட்டையும் இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் செஞ்சு பாத்தீங்கன்னா KFC பக்கமே உங்களை கூப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அதனால செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.